Hi friends, இப்போ நான் பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா Photoshopல எப்படி ஃபயர் எஃபெக்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, Photoshop ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மெனுல போய்ட்டு நியூ ன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். வித் பாத்தீங்க அப்படினா 1600 வச்சிருக்கேன். பிக்சல்ஸ்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி ஹைட் பாத்தீங்கன்னா 800 பிக்சல்ஸ்ல இருக்கு. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 72 ல வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல போய்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா டிரான்ஸ்பரண்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதை கிளிக் பண்ண அப்படினா எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம வரும். சரிங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நான் என்ன பண்றேன், என்னோட ஃபயர் எஃபெக்ட்டுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் பிளாக்கா இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பக்கெட் டூல போயிட்டு பக்கெட்ன்றது இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபோர் கிரவுண்ட்ல போய் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்றதை கொடுக்குறேன். சரிங்களா, ஓகேன்றதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பக்கெட் டூல் மூலமா கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் பிளாக்காக வந்துடும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ்லேயும் இந்த பிளாக் கலர் ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் ஃபில் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணும். ஸோ நான் டூல்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஹரிசாண்டல் டூலுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நான் என்னோடய டாக்குமெண்ட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு கர்சர் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு இங்கே லேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 2ன்னு ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயராக இருக்குது. சரிங்களா, நம்ம டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணதுனால நமக்கு இது டெக்ஸ்ட் லேயராக வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கண்டென்ட் என்ன வேணுமோ அதை நான் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கண்டென்ட் டெக்ஸ்ட் என்ன ஃபயர் எஃபெக்ட்டுக்கான டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு TUTOR ஸ்பேஸ் JOES ஜோஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் தெரியல. ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலராக மாற்றிட்டு ஓகேன்றதை கொடுக்குறேன். என்னோட டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட்டையும் தாண்டி போயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சென்டர் அலைன்மெண்ட் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் சென்டர் பேஜுக்கு வந்துடும். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீபோர்டில் டவுன் ஆரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ இந்த டெக்ஸ்ட் சின்னதாக இருக்குது பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இதில் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, மேலே இங்கே ஃபாண்ட்டோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த ஃபாண்ட் எனக்கு வேண்டாம் வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஃபாண்ட் ஃபேமிலியில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமனே எனக்கு ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், டைம்ஸ் நியூ ரோமனே யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதை முடிச்சுட்டு நான் இதை கிரே ஸ்கேலாக மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஸ்கேலுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே டோன்ட் மெர்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுக்கணும். நம்ம மெர்ஜின்றதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த லேயர்ஸில் இருக்க இமேஜ் லேயர் அதாவது பேக்ரவுண்ட் லேயரும் டெக்ஸ்ட் லேயரும் ஒரே மாதிரி மாறிடும். சரிங்களா, நமக்கு அது மெர்ஜ் ஆகாமல் இருந்தால் மட்டுமே தான் நம்ம தனித்தனியாக இருக்கும்போது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோன்ட் மெர்ஜ்ன்றதை கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுறதுக்காக இது கேட்குது. டிஸ்கார்டுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, டிஸ்கார்டுன்னு கொடுத்தோன்னே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஸ்கேலுன்ற ஒரு நேமில் இருக்கும் நமக்கு. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே ப்ராக்கெட்டில் டியூட்டர் ஜோஸ் கமா கிரேன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கிரே ஸ்கேலாக மாறி இருக்குது நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலிஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு விண்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். விண்டுன்றதை கொடுத்தேன் அப்படின்னா ரெஸ்டிடைஸ் டைப்புன்னு கேட்கும். இது எதுக்கு கேட்குது அப்படின்னா டெக்ஸ்ட்டாக இருந்தால் அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை வந்து நான் இமேஜாக மாற்றுறேன். இமேஜாக மாற்றுறோம் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டுக்கு லேயராக இருந்தால் தான் இங்கே டீன் காமிக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், ஓகேன்றதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் டெக்ஸ்ட்டு டீன்றது போயிட்டு வெறும் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸாக வந்திருக்கு. சரிங்களா, இதில் போயிட்டு விண்டு வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுன்றதை கொடுத்துக்கலாம். மெத்தட் பார்த்தீங்கன்னா விண்டாக வேணும், அப்போ தான் நமக்கு ஃபயர் எஃபெக்ட்டுக்கு கிளியரன்ஸாக வரும். சரிங்களா, அதை கொடுத்துட்டு நான் டைரக்ஷன் கொடுக்குறேன். ஃப்ரம் ரைட்னா ரைட் சைடு வரும், லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு வரும். நமக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லெஃப்ட் சைடு வந்திருக்கும். சரிங்க, தெரியுதுங்களா, நமக்கு நார்மலாக இருந்த டெக்ஸ்ட்டை விட இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் ஒயிட் கலராக வந்திருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மறுபடியும் ஃபில்டர்லேயே போயிட்டு
இங்கே நமக்கு விண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம ப்ரீவியஸாக என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அது நமக்கு இங்கே இருக்கும். சரிங்களா? அது ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப்னே கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பிளர் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஷார்ட்கட்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், கண்ட்ரோல் எஃப். நீங்கள் எந்த எஃபெக்ட் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கண்ட்ரோல் எஃப்ன்றதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபில்டரில் போயிட்டு விண்டுன்றதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் நான் மொத்தம் இது எத்தனை டைம் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், 2 டைம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், ஸ்டைலிஷில் போயிட்டு விண்டுன்றதை ஒரு ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன். செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டு டேரெக்டாக நான் ஃபில்டரில் போயிட்டு விண்டுன்றதை இதே கிளிக் பண்ணேன். இப்போ நான் 2 டைம் கொடுத்துருக்கேன். நமக்கு எப்போவுமே ஃபயர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நெருப்பு எரியிற மாதிரி வராது, 4 இடத்துலையும் வரும். அதாவது இந்த டாப் சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம்னு சொல்லிட்டு 4 சைட்ஸும் வரும் நமக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டாக்குமெண்ட்டே நான் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜில் போயிட்டு ரொட்டேட் கேன்வஸில் போயிட்டு 90 டிகிரி CW கிளாக் வைஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபில்டரில் போயிட்டு இங்கே விண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு டைம் வந்திருக்கு, 2வது டைம் ரிப்பீட் ஆகணும். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போயிட்டு விண்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டுக்கு மேலே நமக்கு அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். மற்ற 2 கார்னர்ஸ்லேயும் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜில் போயிட்டு ரொட்டேட் கேன்வஸில் 90 டிகிரி CWன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போயிட்டு விண்டுன்றதை கொடுக்குறேன். மறுபடியும் இன்னொரு டைம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபில்டரில் விண்டுன்றதை கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டாப்பு, லெஃப்ட்டு, ரைட் 2 இடத்துலையும் நான் 3 இடத்துலையும் வந்துடுச்சு, பாட்டமில் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் போய் இமேஜில் ரொட்டேட் கேன்வஸில் போயிட்டு 90 டிகிரி CWன்றதை கொடுக்குறேன். இப்போ நமக்கு இதே மாதிரி வந்திருக்கு. ஃபில்டரில் போயிட்டு விண்டுன்றதை கொடுக்குறேன், பாட்டமில் வந்திருக்கு. நமக்கு இன்னும் ஒரு டைம் வேணும், மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், விண்டுன்றது. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் எத்தனை டைம் விண்டுன்னு தரீங்களோ அதே டைமிங் தான் வந்து மற்ற இடத்துக்கும் தரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டைம் 2 டைம் கொடுத்துட்டு அடுத்த டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு 3வது டைம் அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அவ்வளோ கிளாரிட்டியாக வராது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக இருக்குது, நமக்கு இது ஹரிசானலாக வரணும். சரிங்களா? அதாவது நம்ம படிக்கிற மாதிரி டெக்ஸ்ட்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் 90 டிகிரி CWன்றதை கொடுக்குறேன். எப்படின்னா இமேஜில் போயிட்டு ரொட்டேட் கேன்வஸில் 90 டிகிரி CWன்னு கொடுத்தா நமக்கு டெக்ஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? இது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே நமக்கு நெருப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக எரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு இங்கே டெஸ்க்டாப்பில் போயிட்டு ரிப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே அமௌண்ட்டுன்னு கேட்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு எத்தனை % வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் 195ன்றதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்த அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி கிராஸாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இண்டெக்ஸ் கலருன்றதை கொடுக்குறோம். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு கலர் டேபிள் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லேயர்ஸில் அதே மாதிரி லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸும் பேக்ரவுண்ட் லேயரும் தனித்தனியாக இருக்குது. நம்ம இண்டெக்ஸ் கலராக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேன்றதை கொடுத்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ்ன்னு வந்து லேயராக இருக்குது. சரிங்களா? சிங்கிள் லேயராக மாறிடுச்சு. இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாக் ரிமூவ் ஆகாது. சரிங்களா? இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா கலர் டேபிள் அப்படிங்கிற ஒரு இது வந்து அன்ஹைட் ஆகும். சரிங்களா? அதுக்குள்ளே தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிளாக் பாடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்கான ஆப்ஷன் அது. சரிங்களா? நம்ம அந்த இமேஜில் போயிட்டு மோடில் கலர் டேபிள்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் டேபிளுக்கான டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு டேபிள்ன்றதில் போய் பிளாக் பாடின்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகேன்றதை கொடுத்துருங்க. சரிங்களா? இது முடிச்சுட்டு இப்போ நீங்கள் எந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் இதில் ஒர்க் ஆகாது, ஏன்னா இது இண்டெக்ஸாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பேக்ரவுண்டாக மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இமேஜில் போய் மோடில் போயிட்டு RGB கலருன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் க்ரீன் ப்ளூ கலர் அது. சரிங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் லேயராக இருந்தது பேக்ரவுண்ட் லேயராக நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணுறேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் வேணும். இப்போ எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்ததுனால அந்த கலர் ஒயிட்டாகவே இருக்குது. நான் எதோ சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கலர் எடிட்டிங் பாக்ஸ் வரும். நான் அதில் போய் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலரோட கலர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 60 வந்திருக்கும். சரிங்களா, நீ கொஞ்சம் லைட்டாக கொடுத்தாலும் அதோடைய ஒரு வேல்யூ மாறினாலும் நமக்கு பிளாக் கலர் வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 0ஸில் கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போ போய் என்ன பண்ணுறேன், கர்சரில் கிளிக் பண்ணி என்னோடய டெக்ஸ்ட் என்னவோ அதை நான் டைப் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்டரில் நம்ம முன்னே டைப் பண்ணோம். ஸோ கேபிட்டல் லெட்டர்லேயே இருக்கட்டும். ஃபாண்ட் ஸ்டைல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒயிட்டாக இருக்கணும், செகண்ட் டைம் பண்ணும்போது பிளாக்ல இருக்கணும். சரிங்களா, இப்போ என்னோடய டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ்ன்னு அடிச்சிருக்கேன். ஸோ அதான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டும் அதே மாதிரியே டைப் பண்ணுறேன். TUTOR டியூட்டர் ஸ்பேஸ் JOES ஜோஸ்ன்னு டைப் பண்ணுறேன். டியூட்டர் ஜோஸ்ன்னு டைப் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூவ் டூல் வச்சு எனக்கு டெக்ஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபயர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு சேவுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் நேமில் போயிட்டு ஃபயர் எஃபெக்ட்ன்ற பேரில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபயர் EFFECT எஃபெக்ட்னு சொல்லி எஸ்ன்னு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா PSD ஃபார்மேட்டில் சேவுன்றதை கொடுத்துட்டு இங்கே ஃபைல் நேம் கேட்கும். மறுபடியும் ஃபோட்டோஷாப் ஃபைலாக சேவ் பண்ணிட்டுமா அப்படின்னு நீங்கள் ஓகேன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு காப்பி பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்லேயும் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ்ன்றதை கிளிக் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு JPEG அப்படின்றத பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவுன்றதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா JPG ஆப்ஷன் இருக்குது. இந்த JPG ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபைலோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணேன். என்னோடய ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபைல் வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இதுதான் நம்மளோட ஃபைலோட அவுட்புட். சரிங்களா, இதே மாதிரி நிறைய வீடியோஸை நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.